ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. தீபாவளி கொண்டாட்டம் இங்கே எப்படி நடந்துச்சுன்றது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எங்கள் ஸ்டேட்டில் இருக்க தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் தீபாவளி செலிப்ரேஷன் ஒரு ஸ்கூலில் யூஸ்வலாக எப்போதுமே தமிழ் சங்கம் ஃபங்க்ஷன் ஸ்கூலில் இருக்க ஸ்டேஜ் ஆடிட்டோரியம் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதில் நாங்கள் இந்த தடவை தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் நானும் இந்த தீபாவளி செலிப்ரேஷனில் டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் இருக்குது. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்கூலுக்கு உள்ளே வந்துட்டோம். ஸோ ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்லலாம் இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன். அதே மாதிரி நம்மளை வரவேற்கிறதுக்கு கல்கண்டு, சந்தனம், குங்குமம், பூ இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது. அது இல்லாமல் அங்கே ஸ்டால்லாம் போடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டில் ஏற்கனவே டெம்பிள் ஃபெஸ்டிவலில் காட்டியிருப்பேன். ஸோ அவங்கெல்லாம் இங்கேயுமே ஸ்டால் போட்டு ஸோ நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவங்கள கான்டாக்ட் பண்ணியும் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டால் போட்டோன்னா. ஸோ ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இதெல்லாமே அன்னைக்கு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் உள்ளே போய் நாங்கள் ரெடி ஆகணும். இந்த ட்ரெஸ் தான் எங்கள் டான்ஸ் காஸ்டியூம். ஸோ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு உள்ளே பேசிகிட்டு இருந்தோம். ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு அந்த நாள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடினேன். ஒரு மோர் தென் 12 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ஆட. ஸோ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ரொம்ப ஃபன்னாக அந்த டைமே திரும்ப ஒரு காலேஜ் டேஸில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அன்றைக்கி எங்களுக்கு நாள் போச்சு. ஸோ ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும். நம்ம அங்கே யூஸ்வலாக ரெடி ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு செலிப்ரேஷன் அன்னைக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இங்கே கொடுப்பாங்கன்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. நம்ம போய் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பிரேக் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு பருப்பு வடை, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் டீ, காஃபி, பசங்களுக்கு சிப்ஸு, குக்கீஸு, பீட்ஸா, இது ஜூஸு இதெல்லாமே ஸ்நாக் டைமில் அங்கே கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் எல்லாமே ஈவினிங் அந்த ஸ்நாக்கில் ஒரு பிரேக் வந்தப்போ ஸ்நாக்கில் சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இது ஸ்கூலில் இருக்கிற கேஃபிட்டேரியா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் லாஸ்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மற்ற ப்ரோக்ராமும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி ஆனோம். இது அந்த பிரேக் டைமில் எங்கள் டான்ஸுக்கு தேவையான லைட்டிங்ஸ் அதெல்லாமே நம்ம போய் சொல்லணும். இந்த ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கிற ஸ்கூல் ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் அந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஷீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பசங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் கொடுப்பாங்க. அப்புறம் ஸ்டேஜில் அந்த ட்ராயிங் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். Coordinator, kids mommies. So party enjoy பண்ணுங்க. சங்கீதே இங்க பாரு. இந்த டான்ஸ் தான் நாங்கள் ஆடின டான்ஸு. ஸோ அது கொஞ்சம் நான் அப்படி கொஞ்சம் கட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அந்த டான்ஸையும் பாருங்கள்.
மாரி தான் எங்களோட டான்ஸ் வந்து போச்சு. ஈகன் வந்து யூசுவலா ஆடுவான். ஆனா, இந்த தடவ வந்து நாங்க ஆடுனோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து டான்ஸ் பண்ணது. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் வந்து பார்க்கணுன்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இப்ப நாங்க ஃபுட்டுக்கு வந்து லைன்ல நின்னுட்டுருக்கோம். அங்க வந்து இதுல வந்து ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். இவங்களோட ஸ்டால்ல இருந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப வந்து ஃபுட்டு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 லைனா பிரிச்சாச்சு. ஆனா புரட்டாசி மாசம்ன்றனால நாங்க எல்லாருமே வெஜிடேரியன் கியூல தான் நின்னோம். அன்னைக்கு வந்து ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெஜிடேரியனுமே நல்லா இருந்துச்சு. நான் வெஜிடேரியன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வெஜிடேரியன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். தமிழ் சங்கம் ஃபங்ஷன் முடிஞ்சு நாங்க வந்து கிளம்ப போறோம். ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபங்ஷனும் நல்லா போச்சு. நல்ல செலிப்ரேஷனா இருந்துச்சு அன்னைக்கு வந்து. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு காலேஜ் டேல வந்து டான்ஸ் ஆடுன மாரி ஒரு ஃபீல் எனக்கெல்லாம் இருந்தது. ஸோ இதோட வந்து இந்த விளாக் முடியுது. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி.